நல்ல நாளிது நல்ல நாளிது இதுவே இனிய நாள் இந்த பூமியில் இதுவே உகந்த நாள் இறை கனிகள் பெறவே வந்தோம் அதை பகிர்ந்து மகிழ வந்தோம் இறை கனிகள் பெறவே வந்தோம் அதை பகிர்ந்து மகிழ வந்தோம் இந்த நாளிலும் பொழுதிலும் ஆனந்தம் ஆனந்தமே நல்ல நாளிது நல்ல நாளிது இதுவே இனிய நாள் இந்த பூமியில் இதுவே உகந்த நாள் மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக இனிய உறவுகள் இதய நினைவுகள் இனிமை காணும் நேரம் புதிய பாதைகள் புதிய பயணங்கள் எம்மில் தொடரும் நேரம் இனிய உறவுகள் இதய நினைவுகள் இனிமை காணும் நேரம் புதிய பாதைகள் புதிய பயணங்கள் எம்மில் தொடரும் நேரம் நம் வாழ்வினில் கலந்து விட்டார் நல் நம்பிக்கை நமக்கு தந்தார் நம் வாழ்வினில் கலந்து விட்டார் நல் நம்பிக்கை நமக்கு தந்தார் கவலைகள் இனி இல்லை இந்த நாளுமே ஆனந்தமே நல்ல நாளிது நல்ல நாளிது இதுவே இனிய நாள் இந்த பூமியில் இதுவே உகந்த நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமோடும் இருப்பதாக. அன்னை மரியின் அன்பு மலர்களே, ஒளியாம் கடவுள் மனித குலத்தை மீட்பதற்காக இவ்வுலகிற்கு வர திட்டமிட்ட போது தாவீதின் குலமலராய் புனித அன்னாள் சுவக்கியின் இவர்களின் அருந்தவ புதல்வியாய் இறைவனின் இனிய மகளாய் புனித சூசை முனியின் மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மணமகளாயிருந்த அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்து அருள்மிக பெற்றவளே வாழ்க,
ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற வாழ்த்தினை மாபெரும் வாழ்த்துச் செய்தியாக வானதூதர் மூலமாக தெரிவித்து இறைவனின் திட்டத்தை, மாபெரும் திட்டத்தை முன்னறிவிக்கிறார். வாழ்த்தினை பெற்ற நம் அன்னை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று தலைவணங்கி வாழ்த்துச் செய்தியை ஏற்றுக்கொள்கிறார். வானதூதரின் வாழ்த்தினை ஏற்றுக்கொண்டு எலிசபெத்தை சந்திக்கிறார். அவரும் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து அன்னை மரியாவை பார்த்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உமது வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என்ற வாழ்த்துச் செய்தியையும் தெரிவிக்கிறார். 2 வாழ்த்துக்களையும் பெற்ற நம் அன்னை, என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பாடுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் களிகூறுகிறது, ஏனெனில் தாழ்நிலை நின்ற தன் அடிமையை கடைக்கண் நோக்கினார். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாளன போற்றுமே என்று படைப்பின் இறைவனை வாழ்த்துகிறார். வாழ்த்தினை பெற்றவர் இறைவனை வாழ்த்துகிறார். இதன் விளைவு ஒளியாம் கடவுள் மனிதகுலம் முழுவதற்கும் வாழ்வினை தருவதற்காக அன்னை மரியாள் வழியாக இவ்வுலகிலே மனிதனாக பிறக்கிறார். கடவுள் மனிதனாக பிறந்த வரலாறு ஒரு மாபெரும் வரலாறு. மனித குலத்தின் வேதனைகள், விம்மல்கள், துன்பங்கள், துயரங்கள் ஆகிய இருளை அகற்றி மகிழ்ச்சி என்னும் ஒளியை ஏற்றி என்றும் நம் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் வரலாறு. அன்பு, மன்னிப்பு என்ற 2 வார்த்தைகளில் வாழ்வை தந்த வரலாறு. 3 ஆண்டு பொருளுரைக்கு 30 ஆண்டுகள் முன்னுரை எழுதி 3 நாளில் முடிவுரை எழுதிய மனிதகுலத்திற்கு வாழ்வை தந்த மாபெரும் வரலாறு. ஆம் நண்பர்களே, இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஐயங்களின் மூட்டையாக நான் இருக்கிறேன், வையத்தில் உள்ள மற்றவரையும் என்னை நம்புவதில்லை, கையாளாமல் அலைகிறேன், தயங்குகிறேன், பையவே தடுமாறுகிறேன், விரும்புவது என்ன என்றும் போவது எங்கு என்றும் எனக்கே புரியவில்லை, உறுதியற்ற தன்மை என்னை வெளியில் மட்டுமன்று உள்ளேயும் உரைகிறது, என் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு கருத்திலும் முடிவிலும் நம்பிக்கையிலும் எடுக்கும் முடிவுகளோ 100, விடுக்கிறேன் அவற்றை காற்றில், தொடங்கும் பயணங்கள் 100, தொடர்வதிலோ தகராறு, காற்றில் ஆடும் நாணல் நான், சாய்ந்து கொள்ள ஆற்றல் மிக்க 2 தோள்கள் வேண்டும். ஆம் நண்பர்களே, 2 தோள்களில் ஒன்று அன்னை, இன்னொன்று இறைமகன் இயேசு. அன்னை மரியாள் வாழ்த்தினை பெற்றார், இறைமகன் இயேசு வாழ்வினை தந்தார் என்ற இறை சிந்தனையோடு அருள் நிறைந்தவராய் அனைவருக்கும் அரசியாய் நம் மத்தியிலே எழுந்தடி இருக்கும் நம் லூர்து அன்னையை வணங்குவோம். நாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் நம் வாழ்வில் வாழ்த்துக்கள் பெற்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க இறைமகன் இயேசுவிடம் தளராத நம்பிக்கையுடனும் உறுதியான விசுவாசத்துடனும் இத்திருப்பலியிலே இறைவனை வேண்டுவோம். பிரிய இறைமக்களே, பங்கு மக்களே, நம்முடைய அன்னையினுடைய திருவிழாவுக்காக தயாரிக்கின்ற இந்த 4ஆம் கிழமை 4ஆம் நாளுக்கு உங்களை வாஞ்சையோடு வரவேற்கின்றேன். நம்முடைய நவநாளுக்கு தலைமை ஏற்று நமக்கு அருளுரை வழங்க வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் தந்தை மைக் ஜோ, அருள் தந்தை தாமஸ் ஞானதுரை, அருள் தந்தை எஸ் பால் பிரகாஷ் ஆகிய இவர்களை நான் மிகுந்த பாசத்தோடு வரவேற்கின்றேன். இவர்களை பற்றியெல்லாம் நமக்கு நன்கு தெரியும். ஆகவே அவர்களை நாம் வரவேற்று இத்திருப்பலியில் நமக்காக ஜெபிக்க அழைப்போம். இந்த நவநாளை இன்று சிறப்பிக்க புத்தூர் பங்கு மக்கள், உறையூர் பங்கு மக்கள், தூய நெஞ்சம் விடுதி மாணவ செல்வங்கள், பெல்லார்மின் விடுதி மாணவ செல்வங்கள், சஞ்சீவி நகர் அன்பியம், இத்தனை பேரும் சேர்ந்து சிறப்பு செய்கின்றோம். ஆகவே உங்கள் அனைவரையும் அன்னை மரியின் சார்பில் மிகுந்த வாஞ்சையோடு வாருங்கள், ஆண்டவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு வாங்கி தாருங்கள் என்று நான் அன்போடு அழைக்கின்றேன்.
இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுக்க தூய்மையான அருள் நிறைந்த உள்ளம் நமக்கு வேண்டும். ஒருவேளை இந்த தூய்மையும் அருளும் நம்மிடமிருந்து அகன்று இருந்தால், மற்றவர்களை பாராட்ட ஏற்றுக்கொள்ளாமல் நாம் இருந்திருந்தால், இந்த குற்றங்களுக்காக குறைகளுக்காக நாம் மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவிலா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. அன்பார்ந்த எங்கள் இறைவா, மகிமை பெற்று வழங்கும் புனித கன்னி மரியாளின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும்
இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவிலா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை உள்ள இறை வசனங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாரா என அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன், அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும், மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். ஆபிரகாம் தாழ்பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும், 90 வயது சாராவா குழந்தை பெறப் போகிறாள் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மயேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படியன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள், அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உன் உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மயேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பலுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே ஆருண்டு, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா இயேசையா அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசையா இயேசையா அல்லேலூயா, அல்லேலூயா.
இரண்டாம் வாசகம் பெர்னதத்துக்கு காட்சி தந்த புனித லூர்தன்னை வரலாற்றிலிருந்து. லூர்து நகரிலுள்ள பக்கத்து காட்டுக்கு பெர்னதத்துடன் அவள் தங்கை மேரியும் பக்கத்து வீட்டு பெண் ஜேனும் சென்றார்கள். மூவரும் நகரை கடந்து நிறைய விறகுகள் கிடைக்கும் மலைப்பகுதிக்கு சென்றார்கள். அங்கு ஒரு குகையும் இருந்தது. அந்த இடத்தில் காவே என்கிற ஓடை இருந்தது. அதன் நீர் மிகவும் குளிராக இருந்தது. மேரியும் ஜேனும் அந்த ஓடையை கடந்து முன்னே சென்று விட்டார்கள். பெர்னதெத் குளிர்ந்த தண்ணீரில் கால் வைப்பதற்கு சிறிது தயங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பலமான காற்று வீசியது. சுற்றுமுற்றும் பார்த்தபோது அந்த காற்றுக்கு அங்கிருந்த மரக்கிளைகள் அசையாமல் அப்படியே இருந்தன. வியப்புடன் பார்த்து கொண்டே ஓடையை கடக்க முயன்றாள். அப்போது மீண்டும் காற்று பலமாக வீசியது. சுற்றுமுற்றும் பார்த்த அவளது கண்கள் குகையில் ஓர் அற்புதமான காட்சியை கண்டன. அந்த குகையில் அன்னை மரியாள் ஒளிவீசும் தோற்றத்துடன் காட்சி தந்தாள். ஆனால் பெர்னதத்துக்கு அவர் யாரென்று தெரியவில்லை. அன்னை மரியா எழில்மிக்க ஓர் இளம்பெண்ணாக தோற்றமளித்தார். அன்னையின் முகம் விண்ணக ஒளியினால் பிரகாசித்தது. நீண்ட வெள்ளை உடையணிந்து இடையில் நீலவண்ண கச்சை கட்டியிருந்தார். அவருடைய பாதங்களை மஞ்சள் நிற ரோஜா மலர்கள் அழகு செய்தன. கையில் ஒரு ஜபமாலை தொங்குகிறது. மெய்மறந்து அன்னையின் அழகு தோற்றத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்த பெர்னதத்தை அன்னை அழைத்து தன்னோடு ஜபமாலை ஜபிக்கும்படி கூறினார். பெர்னதத்தின் உள்ளம் பக்தியில் ஆழ்ந்தது, மகிழ்ச்சியில் திளைத்தது. ஜபமாலை முடிந்தது. பெர்னதத் அன்னை மரியாளை யார் என்று தெரியாமலேயே பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென அன்னை மரியா மறைந்து விட்டார். இது வாசகத்தின் முடிவு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையுன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உனை பாடவே, என் மன்னவா உனை பாடவே, என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 1 இறை வாக்கியங்கள் 26 தொடங்கி 38 வரை. 6ஆம் மாதத்தில் காப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவர் பெரியவராயிருப்பார். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார்.
அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே